அதிமுக மற்றும் சுயேட்சை கவுன்சிலர்கள் 6 பேர் திமுகவில் இணைந்ததற்கு நன்றி தெரிவித்து திருவள்ளூர் நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் நகராட்சியின் சாதாரண நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் முன்னிலையில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் 27 வார்டுகளைச் சார்ந்த நகராட்சி கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் செய்யப்பட்ட மக்கள் நல பணிகளுக்கு நன்றி தெரிவித்ததுடன் மேலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் கூட்டணி கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்தமைக்கு மக்களுக்கும் அதற்காக உழைத்த மாவட்ட திமுக செயலாளர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள், சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினர்கள் என 6 நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்களை திமுகவுடன் இணைத்துக் கொண்டதற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து நகர்மன்ற உறுப்பினர் ராஜ்குமார் என்கின்ற தாமஸ் பேசுகையில், தனது பகுதியில் சிட்டி கிளீன் ஒப்பந்த பணியாளர்கள் சரிவர தூய்மை பணிகளை மேற்கொள்வதில்லை எனவும், இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் சிட்டி கிளீன் நிறுவனத்தின் தூய்மை பணிக்கான ஒப்பந்தத்தை நீட்டிக்க கூடாது எனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் நகர்மன்ற உறுப்பினர் பிரபு தனது வார்டு பகுதியில் அனைத்து சாலைகளும் அமைக்கப்பட்டு வருவதாகவும், கற்கள் கொண்டு அமைக்கப்படும் சாலை மிகவும் உயரத்தில் அமைக்கப்படுவதால் பாதாள சாக்கடை துவாரங்களின் உயரத்தையும் அதிகப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். அதேபோல் 24வது நகர்மன்ற உறுப்பினர் செந்தில் அடிக்கடி தங்களது வார்டு பகுதியில் சாக்கடை கால்வாயில் இருந்து கழிவுநீர் வெளியேறி தெரு முழுவதும் நிற்பதால் துர்நாற்றம் வீசி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்படும் அவலநிலை ஏற்பட்டு உள்ளதால் உடனடியாக கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து நகர்மன்ற தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் இடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் இந்த நகர்மன்ற கூட்டத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றப்படும் எனவும், அதற்காக அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த பணியை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டார்.